கழக உறுப்பினர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால், இறந்த உறுப்பினருடைய குடும்ப வாரிசுகள் 21 வயசுக்கு குறைவாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு தலைமை கழகத்தின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளின் படிப்பு, குடும்ப சூழலுக்கு இந்த நிதி உதவும். நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்வது, பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகளும் அவங்க சொல்றதை நிறைவேற்ற தொண்டர்கள் தான் கழகத்தோட வலிமை. நிர்வாகிகளை, தொண்டர்களை முன்னோடிகளாக கருதணும். தொண்டர்கள் இல்லாமல் இந்த இயக்கம் இருக்க முடியாது. அதுபோல நிர்வாகி இல்லாமல் இந்த இயக்கம் செயல்பட முடியாது. இருவருமே நம்ம குடியில் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு போலதான் ஒற்றுமையாக செயல்படணும். மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும், தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும், பொறுப்பாளர்களையும் அரவணைத்து சொல்லணும். தாங்கும் தூண்கள் இல்லாமல் கோபுரம் நிற்க முடியாது என்பதை மனசில் வச்சு செயல்படுங்க. திமுகங்கிற இயக்கம் தொடங்கும் போதே இளைஞர்களால் உருவான இயக்கம். பேரறிஞர் அண்ணாவுக்கு அப்போ 40 வயசு தான். தலைவர் கலைஞருக்கு 25 வயசு தான். பேராசிரியருக்கு 27 வயசு. நாவலர், முதியழகன், அவங்கெல்லாம் இளைஞர்கள் தான். அவங்க அரசியல் களத்திலும் போராட்ட களத்திலும் முதன்மையாக நின்று பல இளைஞர்களை ஈர்த்தாங்க, கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. அதுபோல இங்கே உள்ள நிர்வாகிகளும் இளைஞர்களை கட்சியில் நீங்கள் ஊக்கப்படுத்தணும். கழகத்தில் இப்போ 23 அணிகள் இருக்கு. இன்னைக்கு புதுசாக 2 அணிகள் உருவாக்கப்படுகிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் பெரும்பாலான அளவில் நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் நிரப்பப்படாத பொறுப்புகளில் இளைஞர்களை உடனடியாக நியமிங்க. அணிகள் எல்லாமே தாய் கழகத்திற்கு வலு சேர்க்கத்தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. எந்த அளவிற்கு இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கழகத்தில் புது ரத்தம் பாயும். செயல்பாடுகள் வேகமாக இருக்கும். வெற்றி உறுதி செய்யப்படும். தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க மண்டல வாரியாக நாம் பொறுப்பாளர்களை போட்டிருக்கிறோம். அந்த பொறுப்பாளர்கள் வந்து சந்திப்பாங்க. புதிய நிர்வாகிகள் சிறப்பாக செயல்படணும். 234 தொகுதிகளில் பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்க பணிகளை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு. தேர்தலை சந்திக்க கழகத்தோட கட்டமைப்புகளை ஓராண்டுக்கு முன்னாடியே முழுமையாக அமைச்சிட்டோம். இதை வர்ற காலங்களில் செயல்படுத்தினால பெரிய வெற்றியை எளிதாக பெற்றுள்ளலாம். முதல் 2 மாதங்களுக்கு உங்களுடைய முதல் பணி என்பது புதிய உறுப்பினர் சேர்க்கை. சிறப்பு தீர்மானம் ஏற்றணுமே. நம்முடைய சட்டத்துறை செயலாளர் எல்நாள் இளங்கோவர்கள் விளக்கம் கொடுத்தாரு. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பேரில் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி இருக்கிறோம். வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை நடத்தணும். திமுகவின் திட்டங்களை, சாதனைகளை, உரிமை போராட்டங்களை எடுத்து சொல்லுங்க. இப்படிப்பட்ட திமுகவில் இணையறீங்களான்னு கேட்டால் ஆமான்னு மனப்பூர்வமாக பதில் சொல்லக்கூடிய வகையில் நம்ம விளக்கம் இருக்கணும். இன்றைய நிலையில் கழக ஆட்சியின் திட்டங்கள் போய் சேராத குடும்பமே தமிழ்நாட்டில் இருக்காது. ஒவ்வொரு குடும்பத்திலும் திமுகவுக்கு மகத்தான ஆதரவு இருக்கு. அவர்கள் ஆர்வங்களை கட்சியில் உறுப்பினராக நீங்கள் சேர்க்கணும். மாவட்ட கழக செயலாளர்கள் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான படிவத்தை விரைவில் அறிவாலயத்திற்கு வந்து நீங்கள் பெற்று செல்லணும். இந்த பணியை நானே தொடர்ந்து ஆய்வு செய்வேன். இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நானே போன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசுவேன். அப்போ எவ்வளவு உறுப்பினர் சேர்க்கை செஞ்சிருக்கீங்கன்னு நீங்க சொல்லணும், சேர்த்திருக்கீங்கன்னு. இந்த பணியை மிக சிறப்பாக செய்வீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் இங்கே எல்லோரும் உறுதிமொழி எடுக்கணும். என் வாக்குச்சாவடியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெற வைப்பேன். என் தொகுதி வெற்றி தொகுதி என்ற உறுதிமொழியை எல்லோரும் எடுத்துக்கிட்டு செயல்படணும். பாஜக கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற கட்சி கட்டமைப்பை, கொள்கை பிடிப்பும் வலிமையான தலைமையும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யார்கிட்டையும் கிடையாது. இந்த நேரத்தில் இங்கே ராஜா அவர்கள் பேசுகிற போது நீலகிரி மாவட்டத்தில் நான் சுற்றுப்பயணம் செஞ்ச போது ஒரு சம்பவத்தை எடுத்து சொன்னார். அதே போல் இன்னொரு சம்பவம் சொல்லுவார் என்று பார்த்தேன், நான் சொல்லுகிறேன். அது நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு மேட்டுப்பாளையம் வழியாக நான் கோவைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். வழியெல்லாம் மக்கள் நிற்கிறார்கள் சாலை ஓரங்களில். எல்லாரையும் பார்த்துட்டு போகிறேன். எனக்கு விமானம் கொஞ்சம் லேட்டாக வருது, அதனால் கொஞ்சம் மெதுவாக வாங்கினு அங்கேருந்து தகவல் வருது கோவைக்கு. அதனால் ரொம்ப ஸ்லோவாக 4 பேர்லாம் இன்னும் பேசிட்டு வர்றேன். வேகமாக போகல, மெதுவாக வந்து ஒவ்வொரு இடம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்குறேன். கையில் ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க. பெட்டிஷன் நினச்சி பொண்ணாமா பெட்டிஷன் தானே கொண்டாங்கண்ணே கொடுத்தாங்க. சிரிச்சு வாங்கிட்டாங்க. ரொம்ப சிரிச்ச முகம். ஒரு நடுத்தர குடும்பம் தாண்டி இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும் அது. அந்த அம்மா ஒரு 50-55 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அதை வாங்கிட்டேன். கார் உடனே கிளம்பிச்சு. நான் பின்னால் ராஜா உட்காந்துருந்தார். மனு கொடுத்தாங்க ஒரு அம்மா, உங்கள்கிட்ட கொடுத்தேன் பின்னாடி. நான் படிக்கல, ஆனால் ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்க. என்ன மண்ணு ஏதாச்சும் பாருங்கன்னு சொன்னேன். அவர் படிச்சுட்டு சொன்னார். உடனே கொடுத்துட்டாங்க. ஆச்சரியத்தோடு கொடுத்தாரு. பார்த்தீங்களா என்னன்னு பார்த்தா எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர், அவங்க ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் திமுகவை வெறி பிடித்தவர், இந்த ஆட்சி பல திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வரிசையாக திட்டங்கள்லாம் சொல்லி
இதெல்லாம் நிறுத்துறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. எங்கள் உறவினர்கள்லாம் மாற்று கட்சி தான், எதிர்கட்சி தான். நான் மட்டும் தான் திமுக. நான் சமாளிச்சுட்டு இருக்கேன். தயவுசெய்து நீங்கள் எப்படியாவது நீங்கள் தான் ஆட்சிக்கு வரணும், இது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, மனுவில் கோரிக்கையே இல்லை. இதுதான் ஆச்சரியமாக போயிடுச்சு எங்களுக்கு. அப்போயே காரில் போயிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு செல் நம்பர் எழுதியிருந்தாங்க, குறிச்சிருந்தாங்க. அந்த செல் நம்பருக்கு உடனே ஃபோன் போட்டு நானே பேசுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க. எப்படியாவது விட்டுறாதீங்க. இப்போ கூட வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி மக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. ஆக நம்முடைய பணி என்பது முடிச்சிட்டோம். தேர்தல் இது மட்டும் போதாது. பூத் அளவில் ஜெயிக்கிற வாக்குகள் தான் தொகுதியில் வெற்றி பெற வைக்கும். தமிழ்நாடு முழுக்க எத்தனை உட்கட்டமைப்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் தொய்வில்லாமல் சொன்ன தேதியில் முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும்னா மீண்டும் நாம தான் ஆட்சிக்கு வரணும்னு புரிய வைங்க. ஜூன் முதல் வாரத்திலிருந்து என்னுடைய பணி என்னென்னா, கழக நிர்வாகிகளை தொகுதி வாரியாக அண்ணா அறிவாலயத்தில் நான் சந்திக்க போகிறேன். அப்போ இன்னும் விரைவாக 1 to 1 பேசலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு நான் வழங்கியிருக்கிறேன். அதை சிறப்பாக எந்த விமர்சனம் இல்லாமல் செஞ்சு காட்டினா அதை விட எனக்கு மகிழ்ச்சி இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சது அரசியல் மட்டும்தான். தலைவர் கலைஞராக இருந்தால் கவிதை எழுதுவார், கதைகள் எழுதுவார், சினிமா வசனம் எழுதுவார், இலக்கிய மேடைகளை கலக்குவார், பேசுவார். ஆனால் நான் அரசியல் உழைப்புன்னு வளர்ந்தேன். டிவி பார்த்தா கூட நியூஸ் சேனல் தான் பார்ப்பேன். சோஷியல் மீடியா பார்த்தாலும் அரசியல் செய்திகளை பேட்டிகளை தான் பார்ப்பேன். ஒருத்தரை நம்பி பொறுப்பு படிச்சுட்டா அவங்க அதை சிறப்பாக செய்யணும். தலைவர் சொன்னதை அந்த பணியை முடிச்சுட்டோன்னு வெற்றி பெற்றோன்னு சொல்லணும். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அந்த வெற்றி செய்தியை மட்டும்தான். நான் கொடுத்த பொறுப்பை சரியாக செஞ்சு அந்த வெற்றி செய்தியை தாங்க என்பதுதான் என்னுடைய இந்த பொதுக்குழுவுடைய செய்தி. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வர, இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வர, டெல்லி படையெடுப்புக்கு ஒருபோதும் தமிழ்நாடு வீழாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். பொதுக்குழுவில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணத்தை சட்டமன்ற தேர்தல் வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் நாம் நிறைவு செய்யணும். அதில் மீண்டும் ஒன்றா சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.